சென்னையில் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்வதற்காக இயந்திரங்கள் இருந்தும் மனிதர்கள் இறங்கி சுத்தம் செய்யும் அவலம் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜொலிக்கும் கட்டிடங்களும் பேரழகை வெளிப்படுத்தும் பூங்காக்களும் தூய்மையான தெருக்களும் இருக்கும் சென்னை மாநகராட்சிக்குள் நுழையும் போதே நாம் அகம் மகிழ்கின்றோம். இந்த அழகின் ரகசியம் பலரின் கூட்டு முயற்சியால் ஏற்பட்டது என்பது நாம் அனைவரும் பார்க்க தவறுகின்றோம். தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகராட்சியை புத்தொளியாக கண்களே ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஜொலிக்க வைப்பதற்காக சிங்கார சென்னை 2.0 என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சுமார் 15,000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியின் மீது விழும் குப்பைகளை துடைத்து அழகிய சென்னையாக உருமாற்றுகின்றனர். இவ்வளவு அழகிய சென்னையை உருவாக்கும் தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கையும் உயிரும் பாதுகாப்பு இல்லாமலேயே உள்ளது. சென்னையில் தேங்கும் கழிவுநீரை அகற்றும் பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழக்கும் பரிதாபமும் உடல் நலம் பாதிக்கப்படும் அவலமும் உள்ளது. உள்ள ஒருத்தர் இறங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் இல்லை, ஹார்னஸ் எல்லாம் கொடுக்கல, ரோப் எதுவுமே கொடுக்கல. ஸோ அவர் உள்ள இறங்கும் போது யாருமே வெளியில ஒருத்தர் இருந்தாரு, பட் ஆனால் அவர் உள்ள இறங்கி போயிட்டாரு. எந்த ஒரு அவருக்கு கயிறு எதுவும் கட்டல, ஹார்னஸ் எதுவும் கட்டல, மாஸ்க்ல எதுவும் போடல. ஸோ அவர் உள்ள இறங்கினாரு. உள்ள இறங்கி ஒரு 10-15 மினிட்ஸ்ல செகண்டா ஒருத்தர் இறங்கினாரு. அவரும் அப்படி இறங்கிட்டாரு. அவர் இறங்கினதுக்கு அப்புறம் மூணாவது சூப்பர்வைசர் இறங்கினாரு. அவரும் அப்படி இறங்கிட்டாரு. ஸோ இதுக்கு மேல இது மாதிரி சப்போஸ் இறங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான சேஃப்டி மெஷர்ஸ், ரோப்போ இல்லைன்னா 2 பேர் இருக்கணும், நின்று அவங்களுக்கு கயிறு கட்டி கீழே விட்டு அதுக்கப்புறம் மாஸ்க்லாம் போட்டு தான் இறங்கணும். இது அவங்க இறங்கும் போது ஃபுல் சேஃப்டியோட இறங்கி இருக்கணும். அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இறங்குனது ரொம்ப ரொம்ப தப்பு. அது அந்த கான்ட்ராக்டர் அதுக்கு உண்டான எல்லாமே சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாம். அவங்க ஒரு பாதுகாப்பு இல்லாமல் உள்ள இறங்கியிருக்காங்க. சரிங்களா? ஒரு தீக்கு வச்சு ஒரு மெழுதிரியே உள்ள எரிய விட்டு உள்ள விட்டு பார்த்துருக்கணும். ஆனால் இதான் என்னென்ன விஷம் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துருக்கலாம். அவங்க அதை பார்க்கல, செய்யலை. அவங்க மட்டும் உள்ளே இறங்கினாங்க. ஒருத்தர் கீழே மாட்டிக்கிட்டாரு. அவங்க காப்பாற்ற 2 பேர் போய் அவங்கள மாட்டிக்கிட்டு கடைசி 2 பேரை காப்பாற்றணும், ஒருத்தர் காப்பாற்ற முடியல. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் இதற்கான இயந்திரங்கள் அதிகமாக வாங்கப்பட்டிருப்பதாகவும் மனிதர்களை இறக்கி சுத்தம் செய்யும் அவலம் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது என வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த வருடத்தில் மட்டும் சென்னையில் விஷவாயு தாக்கி 2க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் தமிழ்நாடு முழுவதும் 10 முதல் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இதுபோன்ற சம்பவங்களால் உயிரிழந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனிவரும் காலங்களில் அதிக துர்நாற்றம் வீசக்கூடிய பாதாள சாக்கடைகளில் தூய்மை பணியாளர்களை இறக்கி விடாமல் இயந்திரங்கள் மூலம் அப்புறப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜான் மற்றும் சந்திரனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன், சென்னை.